ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் சீரீஸில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு பசில் பார்க்கலாம். மொத்தம் 7 பேர் இருக்காங்க. LOPRSTUன்னு எல்லாருமே ஃபேஸிங் நார்த். தே ட்ரிங்க் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மில்க் ஷேக்ஸ். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் த ஒன் ஹூ ட்ரிங்க்ஸ் வெண்ணிலா. வெண்ணிலாவோட தேர்ட் ரைட்டு எல் இருக்காங்களாம். 7 பேர் இருக்காங்க, எல்லாருமே ஃபேஸிங் நார்த். வெண்ணிலா இருக்காங்க, வெண்ணிலாவோட தேர்ட் ரைட் எல். பட் நன் ஆஃப் தம் சிட்ஸ் அட் த எண்ட். அப்போது எண்டில் வேறு யாரோ இருக்காங்க. மொத்தம் 7 பேர், இதில் 6 பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒருத்தங்க மட்டும்தான் போடணும். அந்த ஒருத்தங்க எய்தர் ஃபஸ்ட்டில் வருவாங்க இல்லை லாஸ்ட்டில் இருக்க முடியும், அப்படி தானே? ஸோ நம்ம ஃபஸ்ட்டே யோசிக்காமல் 2 பாசிபிலிட்டி எடுத்து போட்டுடலாம். வெண்ணிலா எல், ஃபஸ்ட்டில் ஒன்றும் லாஸ்ட்டில் ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லுக்கும் டீக்கும் இடையில் ஒருத்தங்க இருக்காங்களாம். இதில் இங்கே மட்டும் தான் போட முடியும். இதில் இங்கேயும் போடலாம், இந்த சைடும் போடலாம். ஸோ அதுக்கும் யோசிக்காமல் அடுத்த பாசிபிலிட்டியை எழுதிக்கலாம். LT. ஓகேவா? த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் T இஸ் 1 more than the number of persons sitting to the right of the one who drinks strawberry. டீயோட லெஃப்டில் வந்து ஸ்ட்ராபெரியோட ரைட்டில் இருக்கவங்கள விட டீயோட லெஃப்டில் இருக்கிறவங்க ஒன்று எக்ஸ்ட்ரா இருப்பாங்களாம். அப்போது டீயோட லெஃப்ட்டில் 3 பேர் இருக்காங்க. அப்போது ஸ்ட்ராபெரியோட ரைட்டில் மொத்தம் 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராபெரி இங்கே போடணும். ரைட் சைடில் 1, 2 இருக்காங்க. அடுத்த பாசிபிலிட்டியில் டீயோட லெஃப்ட்டில் 6 பேர் இருக்காங்க. அப்போ ஸ்ட்ராபெரியோட ரைட்டில் 5 பேர் இருக்கணும். அப்போ ஸ்ட்ராபெரி இங்கே தான் போடணும். ஆக்சுவலாக அங்கே ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதால அங்கே போட முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் டீயோட லெஃப்ட்டில் மொத்தம் 1, 2, ஓகே 2 பேர் இருக்காங்க. அப்போது ஸ்ட்ராபெரியோட ரைட்டில் ஒரே ஒருத்தங்க தான் இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. தென் சாக்லேட்டோட செகண்ட் லெஃப்ட்டில் பியாம். சாக்லேட்டோட செகண்ட் லெஃப்ட்டில் பி ட்ரிங்க்ஸ் நெய்தர் வெனிலா நார் ஸ்ட்ராபெரி. சாக்லேட் எங்கே போட்டோன்னா பி இங்கே போடுவோம். இங்கே பி ஸ்ட்ராபெரியாக இருக்கும், அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கிடையாது. அப்போது நெக்ஸ்ட்டு இதில் போட்டோம் அப்படின்னா டீ இருக்க இடத்துல பி போட முடியாது, அதுவும் முடியாது. இப்போது இங்கே மட்டும்தான் போட முடியும். சாக்லேட் செகண்ட் லெஃப்ட்டு பி. ஓகே, இதில் சாக்லேட் போட்டோன்னா இங்கே பி இங்கே போடணும், இங்கே போட முடியாது, இது கிடையாது. இங்கே போட்டோம். அப்போ ஸ்ட்ராபெரிக்கு லெஃப்ட் சைடில் போட்டோம் அப்படின்னா டீ இருக்க இடத்துல பி போட வேண்டி வரும், அங்கேயும் முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் இங்கே போட்டோம் அப்படின்னா பி இங்கே போடுவோம். ஆனால் ஆக்சுவலாக பி வந்து நெய்தர் வெனிலா நார் ஸ்ட்ராபெரி. ஸோ இங்கேயும் கிடையாது. ஸோ இங்கே இந்த ஒரு பிளேஸ் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது. பி சாக்லேட் போட்டாச்சா? தென் as many persons sit between R and U as between the one who drinks strawberry and the one who drinks butterscotch. R யூக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அதுதான் பட்டர்ஸ்காட்சுக்கும் ஸ்ட்ராபெரிக்கும் இருக்குமா. R sits adjacent to neither T nor L. அப்போது TL பக்கத்தில் R வராது அப்படின்னா ஈஸியாக போட்டலாமா? இங்கே வராது, இங்கே வராது, இங்கே வராது, இங்கே மட்டும்தான் வரும். இங்கேயும் இங்கே வராது, இங்கே வராது, இங்கே வராது, இங்கே மட்டும்தான் R வரும். ஓகே, ஆர் போட்டாச்சு. RU பட்டர்ஸ்காட்ச் ஸ்ட்ராபெரி. ஓகே, தென் அடுத்து பார்க்கலாம். யூ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ ட்ரிங்க்ஸ் க்ரீம் மில்க் ஷேக். க்ரீமோட தேர்ட் லெஃப்ட்டு யூவான். அப்போது க்ரீமை இங்கே போட்டு பார்க்கலாமா? இங்கே போட்டோன்னா 1, 2, 3 டீ இருக்க இடத்துல வரும் எல் யூ. ஸோ அது போட முடியாது. அப்போது க்ரீமை இங்கே மட்டும்தான் போட முடியும். தேர்ட் லெஃப்ட் எல்லு, இங்கெல்லாம் போட முடியாது க்ரீமை. ஸோ அதான் ஃபஸ்ட் பாசிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்து இதில் பார்க்கலாம். இங்கே போட்டோம் அப்படின்னா 1, 2, 3 தேர்ட் லெஃப்ட்டு யூ போடலாம். வேறு எங்கே க்ரீமை போடலாம்? இங்கே போட்டோம் அப்படின்னா தேர்ட் லெஃப்ட்டு பியாக இருக்கும், அது போட முடியாது. அப்போ இங்கே வேணால் போடலாம். இதை நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டியில் எடுத்து போடலாம். ஓகே, க்ரீம் யூ தவிர எல்லாத்தையும் போடணும். 6 ஸ்ட்ராபெரி, 3 எல்லு, பி வெண்ணிலா. ஓகே, க்ரீமை இங்கே போடலாம். தேர்ட் லெஃப்ட்டு யூ. இப்போ ஆருக்கும் யூக்கும் இடையில்
இதில் யூ வரும்ல. ஓகே, ஆருக்கும் யூக்கு இடையில எத்தனை பேரோ அதான் பட்டர்ஸ்காட்சும் ஸ்ட்ராபெரிக்கு இடையில இருப்பாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் ஆருக்கும் யூக்கு இடையில பி மட்டும்தான், ஒரே ஒரு கேப் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ராபெரிக்கும் பட்டர்ஸ்காட்சுக்கும் இடையில 1 இருக்கும். ஓகே, தென் ஆருக்கும் யூக்கு இடையில 1 2 3 4 இருக்குது. ஸோ ஸ்ட்ராபெரிக்கும் பட்டர்ஸ்காட்ச் இடையில 4 இருக்கும். 1 2 3 4 பட்டர்ஸ்காட்ச். ஓகே, ஆர் யூக்கு இடையில மொத்தம் எல், அடுத்து இன்னொன்று கேப் இருக்குது, மொத்தம் 2 இருக்குது. ஸோ ஸ்ட்ராபெரிக்கும் இதுக்கு இடையில 1 2 இங்கே பிஎஸ் இருக்கும். ஆனால் ஆல்ரெடி ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிரும். ஓகே, கிட்ட வந்துட்டோம். The number of persons sitting between the one who drinks banana milkshake and the one who drinks vanilla is 1 more than the number of persons. Okay, banana vanilla வந்து 1 more than mango and you, mango and you. அப்போ இது 0 ஆனிச்சுன்னா இது 1 இருக்கும், இது 1 ஆனிச்சுன்னா 2 இருக்கும், 2 ஆனிச்சுன்னா 3 இருக்கும், அப்படியே போகும். ஓகேவா? தென் ஓ டஸ் நாட் ட்ரிங்க் பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக்கா. அப்போ ஓ டஸ் நாட் ட்ரிங்க். ஓகே, இங்கே ஆல்ரெடி ஓ இல்லை தான், இங்கே ஓ போட முடியாது. ஸோ இங்கே தான் ஓ போட முடியும். மிச்சம் இருக்கிற ஒருத்தங்க யார்? எல்ஓபி ஆர்எஸ்டியூ. எஸ் தான் இல்லை. ஸோ எஸ் தான் இங்கே போட முடியும். இன்னும் பனானா அண்ட் மேங்கோ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பனானா வச்சுட்டு அடுத்து மேங்கோ வச்சு பார்க்கலாம். ஓகே, மேங்கோ யூக்கு இடையில எத்தனை பேரோ அதை விட 1 பனானா வெனிலாவுக்கு கூட இருக்குமா. மேங்கோக்கும் யூக்கும் இப்போ இங்கே 0 தான் கேப் இருக்குது. அப்போது பனானாக்கும் வெனிலாவுக்கு இடையில அங்கே 0, இங்கே 1 இருக்குது. ஓகேவா? ஸோ 0 1. ஆக்சுவலாக இது என்னென்னா இப்போயே ஓகே ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும், எல்லா பிளேஸ்லும் எல்லாமே ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஸோ நமக்கு ஆக்சுவலாக இதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே கைஸ், மெயின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டைமு. யாரும் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.